கணித மேதை ராமானுஜத்தின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுவது குறித்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு பரிசீலிக்கும் என சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது கணித மேதை ராமானுஜத்தின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிப்பது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி பதிலளித்தார். தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த தலைவர்கள் பலரையும் பெருமைப்படுத்துவதை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலையாய கடமையாக கொண்டுள்ளார் என குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில்தான் இரட்டைமலை சீனிவாசன், வீரமங்கை வேலுநாச்சியார், மார்ஷல் நேசமணி ஆகியோரின் பிறந்த நாட்களை அரசு விழாக்களாக கொண்டாட ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் ராமானுஜத்தின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுவது குறித்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு அது குறித்து பரிசீலிக்கும் என தெரிவித்தார். தமிழகத்தின் மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரும் காலங்களில் எல்லாம் தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த பெரியோர்களையும் தமிழ் மாநிலம் மேன்மை பெற பாடுபட்ட தலைவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களது புகழ் என்றென்றும் நிலைக்கும் வகையில் அவர்களை பெருமைப்படுத்துவதை தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு செயலாற்றி வரும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிகாட்டின்படி செயல்பட்டு வரும் அரசின் சார்பில் சென்னையில் 27 தலைவர்களுக்கும் மாவட்டங்களில் 22 தலைவர்களுக்கும் விழாக்கள் எடுத்து பெருமைப்படுத்தப்பட்டு வருகிறது. கணித மேதை ராமானுஜம் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுவது தொடர்பாக மாண்புமிகு உறுப்பினரின் கோரிக்கை அளப்பெரும் பணியாற்றி வரும் மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடக்கின்ற இந்த அரசு கனிவோடு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் இறால் பண்ணைகள் மூலம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிய வந்தால் அது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு தோப்பு ஏண்டி வெங்கடாச்சலம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோரைக்குட்டம், சின்ன கோயில், மேல் புதுக்கொடி, கீழ புதுக்கொடி, பிச்சாவளசு மற்றும் சேதுகரை கிராமங்களிலே செயல்படுகிற சிறிய அளவிலான இறால் பண்ணைகள் அரசு துறை அனுமதி இல்லாமல் அவ்வப்பொழுது இயங்கி வருகிறது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் வருவாய்த்துறையின் மூலமாக இப்படிப்பட்ட இறால் பண்ணைகளை ஒழுங்குபடுத்த மக்கள் முதல்வர் இறை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு செயல்படுகிற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.